இந்த பகோடா குழம்பு, உருண்டை குழம்பு அதெல்லாம் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். உருண்டை குழம்பு வந்து நம்ம கடலைப்பருப்பில் தான் செய்கிறோம். உருண்டை வந்து வடை வந்து உருண்டை மாதிரி செஞ்சுட்டு குழம்புல போட்டுருவோம். நம்ம வீட்டில் வந்து பகோடா குழம்பு ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அத்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவங்க செய்வாங்க அப்போத்துலேருந்து. அதனால் எனக்குமே பழக்கம். காலையில் சொல்லியிருந்தாங்க, நேற்று நைட்டு வந்து பகோடா இருந்தது, நாளைக்கு பகோடா குழம்பு வச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. அதான் தக்காளி சட்னி செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு பகோடாவை அதில் கொட்டிட்டு இஞ்சி பூண்டு தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணி அதில் வந்து கலரி விட்டுடணும். நல்லா சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நம்ம வீட்டில் அப்படி தான் வைப்போம். கேரட்டு பீன்ஸு கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு பொரியல் செஞ்சு. ஒரே பிரியாணி ஃபங்க்ஷன் அப்படி இப்படி போயிருந்ததுனால இன்றைக்கி காலையில் வந்து பொறுமையாக உட்காந்து கட் பண்ணி கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சாச்சு. இந்த டிராஃபிக்கு இன்றைக்கி பயங்கர டிராஃபிக்கு. எல்லாருமே வந்து அவங்க தனியாக ஒரு ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க பாதை இருக்கல அதையே அப்படியே வந்து அதில் ஒரு வண்டி ஏறிச்சு. அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டு எல்லாருக்குமே வேலைக்கு போகணும், அவங்கவுங்க டைமுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்ல. செம்ம டிராஃபிக் இன்றைக்கி. மழை வேறு, நைட்லாம் மழை வந்துருக்குது. ரோட்டில் ஒரே சேரு. எப்பவுமே வந்து ஸ்கூலில் போயிட்டு தான் காலையில் டிஃபன் சாப்பிட்றது வழக்கம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நிவ்யாவில் ரோலான் தான். நல்ல ஃப்ரேக்ரன்ஸு, சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. லைட்டாக நம்ம வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டா போதும். நல்லா நம்மளுக்கே அந்த ஸ்மெல் வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு அக்கா வந்து ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு அவங்க ஸ்கூலில் சேல்ஸ் பண்ணாங்க. அதை தான் வந்து வாங்கி நம்ம இப்போ வந்து போட்டுன்னு இருக்கிறோம். ப்ளஸ்ஸு ஷேரன்லாம் கூட பவுடர்லாம் போட மாட்டாங்க, சென்ட்டுலாம் போட மாட்டாங்க. ஆனால் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. லேடிஸை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும், ஸ்டோரி இருக்கும். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாரீ. ஏன்னா நான் சாரீ கட்டினேன் கலர் சாரீ. கல்யாணத்துக்கு அப்புறம் பீரோவில் வைக்கிறதுக்கு நிறைய சாரீ எடுப்பாங்கள்ல, ஆனால் எனக்கு அப்படி எடுக்கவே இல்லை. ஒரே பொண்ணு, ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எல்லாம் வருஷ நலங்கு அந்த சாரியே பீரோ ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதில் இது எங்கள் அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்து நம்ம வீட்டில் ஒரு 4-5 சாரீ தான் எடுத்தாங்க அவங்க. அதில் ஒரு சாரீ அந்த கலர் சூப்பராக இருக்கும். ஒல்லியாக இருக்கும் போது 29 kgயில் கட்டினது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது சுமாராக தான் இருக்குது. தேங்க்யூ.